வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதில நம்ம என்ன பார்க்குறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை தமிழ் சமூக அறிவியல் பாடத்தில இருக்கக்கூடிய இயர் வைஸ் வந்து நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஒரு வருஷத்திலேயும் என்னெல்லாம் நிகழ்வுகள் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நம்ம தொகுத்துருக்கோம். இந்த வகையில வந்து 1955ஆம் ஆண்டு என்னெல்லாம் நிகழ்வுகள் தமிழ் புத்தகத்திலயும், சமூக அறிவியல் புத்தகத்திலயும் 6லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம கண்ல பட்டத நம்ம தொகுத்து வழங்கியிருக்கோம். ஸோ, இதில நான் பேஜ் நம்பரும் இங்க சைட்ல பாருங்க குடுத்துருக்கோம். ஸோ, எந்த புஸ்தகம் இது 10த் தமிழ் 164வது பக்கம், 7த் தமிழ் 161. ஸோ, அந்த மாரி நம்ம எழுதியிருக்கோம். தமிழும் சமூக அறிவியல் மட்டும். ஸோ, இந்த 1955ஆம் ஆண்டுல 10/10/1955 அன்று என்ன நடந்துச்சுன்னா, பசல் அலி ஆணையம் வந்து நடுவண் அரசுக்கு ஒரு பரிந்துரை குடுத்தாங்க. அது வந்து வெளியானது. அந்த பரிந்துரையில வந்து மாநிலங்கள மொழி வாரியாக பிரித்து அமைக்கும் கொள்கை வந்து ஒப்புதல் கொள்ளப்பட்டது. ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதே 1955வது வருஷம் தான் பர்மாவுல வந்து முத்துராமலிங்க தேவர் சென்றிருப்பாங்க. புத்த பிட்சுகள் வந்து உயர்ந்தவர்களுக்கு பெண்கள் வந்து தன்னோட தலை முடிகள வந்து விரித்து மரியாதை செலுத்தும் அந்த விதம் இருந்தது. அத வந்து அவர ஏற்க மறுத்தாரு அப்படிங்கிறது இந்த ஆண்டில் நடந்தது தான். அடுத்ததாக குடியுரிமை சட்டம் 1955ல தான் நிறைவேற்றப்பட்டது. குடியுரிமை பெறுதல் மற்றும் குடியுரிமை இழத்தல் ஆகியன பத்தி தான் இந்த குடியுரிமை சட்டம் சொல்றாங்க. இதுவரைக்கும் 8 முறை வந்து நம்ம திருத்தியிருக்காங்க. ஸோ, அதே மாதிரி 1955ஆம் ஆண்டு தான் இந்து திருமண சட்டத்தின்படி வயதுகள் தீர்மானிக்கப்பட்டது. ஆண்களுக்கு வந்து 21ம், பெண்ணுக்கு வந்து 18 வயதும் நிர்ணயிக்கப்பட்டது. இந்திய குடியுரிமை சட்டம் 1955 வந்து 5 வழிமுறைகள முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஸோ, இது வந்து 209வது பேஜ். நீங்க 8த் சோசியல் புக்ல பார்த்தா இருக்கும். அடுத்து இந்து திருமண சட்டம் வந்து 21 வயதுக்கு பெண்ணுக்கு அப்படின்னு சொல்லி நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி அத்தியாவசிய பொருட்கள் சட்டமும் இந்த ஆண்டு தான் நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஸோ, 1955ஆம் ஆண்டு மட்டும் நடைபெற்ற நிகழ்வுகள் தமிழும் சமூக அறிவியல் பாடத்தில இருக்கக்கூடிய நம்ப கண்ட வரிசையில இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம தொகுத்து குடுத்துருக்கோம். இது பயனுள்ளதா மிகவும் இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இது சரியா இருக்கும் பட்சத்தில நம்ம தொடர்ந்து இதே மாரி ஒரு ஒரு ஆண்டுக்கும் நான் தொகுத்துருக்கேன். அத வெளியிடலாம்.